இங்கேயும் பாருங்கள் தூதுவளை பழமாக இருக்குது ரெட் கலரில். இந்த தூதுவளை பழம் அடுத்தது பாருங்கள், இந்த கீரை வந்து தூதுவளை தழை வந்து நல்லா மழைக்கு சூப்பராக துளுத்துருக்கு. அதையும் நம்ம க்ளீனாக பறிச்சிடலாம். அதே நமக்கு தூதுவளை பழமும் ஒரு ரெசிபிக்கு ஆகிடும். இந்த தூதுவளை இலையும் நமக்கு சூப்பரான ஒரு ரெசிபிக்கு அருமையாக இருக்கும். அது மழை டைமில் மட்டும்தான் அதுமாதிரி நல்லா துளுத்து நல்லா சூப்பராக இருக்கும். வெயில் காலங்களில் அவ்வளோ இலைகள் இருக்காது. இப்போ தான் நம்ம பறிச்சிடலாம். ஓகேங்களா? அருமையான பெனிஃபிட்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் இன்றைக்கி. அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், தூதுவளை பழம் காய் எல்லாமே இதில் இருக்குது. காய் 2-3 தான் இருக்கும், வேறெல்லாம் பழங்க. இது வந்து ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். நீங்கள் சட்னி துவையில் கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த பழத்தை வந்து தூதுவளை பழம் நல்லா பேஸ்ட் வந்து ஊரில் போயிடணும். பேஸ்ட் வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். இந்த பழம் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். கசப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு, அடுத்து வந்து தோர்ப்பு, அப்படி 4 வகையான சுவையில் இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில். புளி வந்து 2 எலுமிச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்துருக்கோம். இஞ்சி, இது வந்து வெந்தயம், கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு. ஓகேங்களா? அடுத்தது வந்து கடுகு தாளிக்கு மிளகு, ஜீரகம், அடுத்தது மிளகாய், பச்சை மிளகாய் பழுத்தது வச்சுருக்கோம். இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பராக செய்யலாம். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாகட்டும். பார்த்திங்கன்னா அந்த தூதுவளை பழம் வந்து நீங்கள் அப்படியே கூட இந்த பழத்தை சாப்பிட்லாம். அப்படியே நீங்கள் சுடுதண்ணியில் வந்து ஒரு 2 பழத்தை கசிக்கிட்டு அப்படியே வந்து தண்ணி வந்து குடிக்கலாம். ஜூஸ் போடலாம், சட்னி செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம், இன்னும் பல ரெசிபிகளும் செய்யலாம். அந்த காயை அது பிடிச்சின்னா ஒரு பெட்ரோல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது சாப்பிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சளி, கபம் பிரச்சனைகள் இருக்காது. கபம், சளி, இருமல், தலதோஷம், ஆஸ்துமா, அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஓகேங்களா? இந்த பித்தத்தை கூட நல்ல, இந்த கசப்புத்தன்மை இருக்கிறதால இந்த பித்தத்தை கூட சரி செய்யுங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் பெனிஃபிட்ஸ் சொல்ல போனால் நிறைய சொல்லிட்டு, தோல் நோய்க்கு, இதயத்துக்கு, இன்னும் பல விதமான நோய்களுக்கு வந்து இது சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாம்பார் வெங்காயம் போட்டாச்சுங்க. வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இஞ்சி, அடுத்தது பூண்டு, அடுத்தது உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த தூதுவளை பழத்தை போட்டலாம். பழம் எவ்வளோ சூப்பரான கலர், அருமையாக ஸ்ட்ராபெரி பழம் போலவே தெரியும். ஆனால் ஸ்ட்ராபெரி பழம் இல்லை இது. ஓகேங்க? தூதுவளை பழம். இந்த பழத்தை காய் எல்லாமே போட்டுடலாங்க. போட்டு அப்படியே இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட வந்து மிளகாய் போட்டுடலாங்க. ஓகேங்களா? அது மிளகாயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகும். கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். ஜீரகம், பச்சை மிளகாய் கட் பண்ணது அதையும் போட்டாச்சுங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகும். புதினா ஒரு கைப்பிடி அளவு இருக்குங்க. இதையும் போட்டுடலாம். இதில் புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தூதுவளை பழம் இதெல்லாம் மசாலாலாம் போட்டு க்ளீனாக வந்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஆறட்டுங்க. ஆறினோடனே ஒரு தண்ணி கம்மியாக ஊற்றி சூப்பராக அரைச்சிட்டு தாளிச்சிட்டா சூப்பரான தூதுவளை ஊறுகாய் ரெடி. நீங்கள் சட்னி துவையில் கூட நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆறினோடனே க்ளீனாக அரைச்சிடலாம். தூதுவளை ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டில் போட்டாச்சுங்க. அது புளி போட்டிருக்கோம். இப்போ அது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தூதுவளை பழம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கருவேப்பிலை, தாளிக்கு கடுகு, எண்ணெய் ஊற்றிருக்கோம். பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். இவ்வளோ தாங்க. ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் தான் இது. சட்னி போல் இட்லி, தோசை, ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். மீன்தான் செஞ்சால் கூட இந்த கசப்பு தன்மை லைட்டாக இருக்கத்தான் செய்யும். நம்ம காட்டு சுண்டக்காய் போல் அந்த கசப்பு தன்மை தான் நம்ம உடம்புக்கே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதனால் கசப்பை எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் புளியெலாம் எல்லாத்தையும் போட்டு செய்யும்போது கொஞ்சம் கசப்பு, அதிகமான கசப்பு லைட்டாக கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? அதிகமான கசப்பு கிடையாது. ஓகேங்களா? எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகளை போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது அந்த துவையில் ஊற்றிடலாம். சட்னி ஊறுகாய் இதில் தான் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக. ஓகே,
நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா வதங்கிடுச்சுன்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. லைட்டாக கசப்பு சொன்னால் அந்த கசை கூட எடுத்துரும். அந்தளவுக்கு சூப்பராக அருமையாக வந்துடும். ஓகேங்களா? தூதுவளை ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக. ஓகேங்களா? கடுகு தூள் இது போட்டுடலாம். அடுத்து வந்து பெருங்காயத்தூள். இவ்வளோ தாங்க. இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். சூப்பரான ஊறுகாய் ரெடி. அது ஹெல்த்தியான ஊறுகாய், நோய் சத்து அதிகமான ஊறுகாய், பல நன்மைகளை தரக்கூடியது. தூதுவளை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கலாம். இப்போ போதுமானது. இது இப்போ கட்டியாக வந்து ஆறுனா இன்னும் ரொம்ப கட்டியாக வந்துடும். இறக்கலாம். இப்போ இவ்வளோ தாங்க. தூதுவளை பழம் ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அப்படியே வேறு போலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அது சூப்பராக ஊறுகாய் அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். இல்லை இட்லி தோசைக்கு சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா? ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடுங்க. அது எதையாவது ஒரு ரெசிபி மருத்துவ குணம் உள்ள பொருளை எடுத்து சாப்பிட்டு அடிக்கடி உடம்பு நல்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படி ஒரு போல் மாற்றிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கான் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும், பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பார்த்துடலாமா? ஸ்டார்ட் பார்த்துக்குவோம். அதாவது உப்பு, காரம், புளிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கசப்பு, தூக்கல். இந்த கசப்பு பிபி சுகருள்ளவங்களுக்கு, இன்னும் பல உடம்புல பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துன்னு சாப்பிடுங்க. எல்லாம் உடம்புல உள்ள பிரச்சனை அத்தையும் தீர்க்கக்கூடியவர்கள் நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ். அந்த வெல்லம் போட மறந்துட்டேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக போட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கசப்புத்தன்மை யாருக்கு பிடிக்காது, கசப்பு வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது இல்லைங்களா, அவங்க அந்த வெல்லம் சேர்த்துங்க. மற்றபடி எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கசப்புத்தன்மை யாருக்கு பிடிக்காதோ அவங்க மட்டும் அந்த வெல்லம் சேர்த்துங்க. கசப்பு உங்களுக்கு ஓகே ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் அந்த அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இறக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போது இந்த லைட்டாக இருந்த கசப்புத்தன்மை கூட தெரியாது. டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கும். இந்த வெல்லம் போட்டு சேர்த்து கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. வெல்லம் கரைஞ்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே.